சிங்கூஸ். செட்டப்பெல்லாம் பார்த்துட்டு ஏதோ அன்பாக்சிங்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இல்லை, ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டு அதிலேருந்து நான் ஒரு லெசன் கற்றுக்கிட்டேன். அந்த லெசனை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம எல்லாமே ப்ராடக்ட்ஸ் நிறையா வாங்குவோம். ட்ரெஸ்ஸோ, ஸ்கின் கேரோ, எலக்ட்ரானிக்ஸோ, அதில் ஏதாவது ஒன்று ஏன்டா வாங்கணுன்னு ஃபீல் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி நானும் நிறையா வாங்கி யூஸ் பண்ண முடியாமல் போயிருக்கு. ஆனால் அதுக்கெல்லாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணதில்லை. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை வாங்கிட்டு பார்க்கும்போதெல்லாம் ஃபீல் பண்ணுறேன். அப்படி அது என்ன ப்ராடக்ட்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் நான் நிறைய கேபாப் ஆல்பம் அன்பாக்சிங் வீடியோலாம் போட்டிருக்கேன். எனக்கு கேபாப் ஆல்பம் கலெக்ட் பண்ணுறது பிடிக்கும். அதனால் கே மர்ச்லாம் கொஞ்சம் வாங்குவேன். இப்போது நான் ஏன்டா வாங்கினேன்னு ஃபீல் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டும் ஒரு கே மர்ச் தான். என் அம்மாவுக்கு நான் கே மர்ச் வாங்குறதே ஏன்டா வாங்குறேன்னு தான் இருக்கும். ஓகே, அது வேறு டிபார்ட்மெண்ட். இப்போது ரொம்ப சுற்றி வளைக்காமல் அது என்ன ப்ராடக்ட்னு பார்க்கலாம். டடா, இதுதான் அது. ஜங்குக்கு கவர் ஃபோட்டோவில் பார்த்த உடனே உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். அதான் ஜங்குக்கு இருக்காரே, அப்புறம் எதுக்கு இதை வாங்கிட்டு ஃபீல் பண்ணணும்னு. இந்த ஒரு கவர் ஃபோட்டோ இதை பார்த்து தான் நானும் விழுந்துட்டேன். இது ஆல்பமோ இல்லை போர்ட்ஃபோலியோவோ இல்லை, இது ஒரு மேகசின், ஓக் மேகசின். நம்ம எல்லாருமே இந்த நேமை கேள்விப்பட்டிருப்போம். கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நான் ஏன் இந்த மேகசினை வாங்கினேன்னு இன்னொரு கொஷின் வரும். பிடிஎஸோ பிடோபியோ எடுத்துக்கிட்டால் அவங்களோட குரூப் ஆல்பம் வந்து என்கிட்ட இருக்குது. ஆனால் மெம்பர்ஸோட சோலோ ஆல்பம் எதுவுமே என்கிட்ட இல்லை, ஜிமினோட ஃபேஸ் தவிர. ஸோ எப்போவுமே எனக்கு வந்து மற்ற மெம்பர்ஸோட சோலோ ஆல்பமும் வாங்கணுன்னு ஒரு ஆசை. ஆனால் அது வந்து அந்த டைமில் வாங்க முடியல, பட்ஜெட் பற்றாக்குறையால். இப்படி ஏதாவது அவங்களுக்குள்ள சோலோ ஆக்டிவிட்டி ஏதாவது வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் நான் எப்போவுமே வழக்கமாக வாங்குகிற இன்ஸ்டா பேஜில் வந்து ஜேகேயோட வோக் எடிஷன் பற்றி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. மேகசினோட ப்ரைஸ் வந்து 950, மற்ற சார்ஜஸை தவிர. ஆல்பம் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது 950 கம்மி தான் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் நான் எதையுமே யோசிக்காமல் ஆர்டர் போட்டுட்டேன். ஓக் மேகசின் ஃபுல்லாக ஜேகே ஃபோட்டோ தான் இருக்கும். ஜேகே ஆல்பம் தான் வாங்கலை, இதையாவது வாங்குவோம் அப்படின்னு சொல்லி தான் ஆர்டர் போட்டேன். இது எல்லாமே செப்டம்பர் 2023 நடந்தது. அக்டோபரில் கோல்டன் ஆல்பமும் வந்துச்சு, அதையும் நான் ஆர்டர் போட்டுட்டேன். ஆனால் அது வந்து வேறு ஸ்டோரி. அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி ஒரு அஃபிஷியல் கே மர்ச் வாங்கினா அது வரதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். ஸோ இதுவும் வந்து ஒரு நவம்பர் எண்டில் தான் மேகசின் வந்துச்சு. அந்த டைம் நான் ஆக்டிவாக இருந்தால் கண்டிப்பாக அன்பாக்சிங் வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் இல்லை, அதனால தான் இப்போ போடுறேன். சரி, வந்ததும் வந்துடுச்சு. ஆர்வத்தில் ஓப்பன் பண்ணால் எனக்கு கிடைச்சது என்னமோ ஏமாற்றம் தான். உள்ளே வந்து ஜேகே ஃபோட்டோ ஒரு 10 பேஜில் தான் இருந்துச்சு. இதுக்கு போய் நான் இவ்வளோ மணி வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபீல் பண்ணேன். இந்த மேகசினில் இருக்கிற ஃபோட்டோஸை என்னோடய ஷாப்பில் வந்து மினி போஸ்டராக போட்டு வச்சு நான் ரெடி பண்ணியிருந்தா 30+ மேலே போஸ்டர் எனக்கு கிடச்சிருக்கும். ஷிப்பிங் சார்ஜ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணால் எவ்வளவோ போஸ்டர் நான் ரெடி பண்ணியிருப்பேன். சரி, 10 பேஜ்லேயாவது ஜேகே ஃபோட்டோ இருக்கே அப்படின்னு பாசிட்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணிவிட்டு பேஜை திருப்புனா ஃபுல்லாக கொரியனில் இருக்குது. அப்புறம் கூகுள் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு இது வந்து வோகோட கொரியன் வெர்ஷன்னு. இப்போ பண்ண கூகுள் சர்ச்சை அன்றைக்கே பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த மேகசினுக்கு செலவு பண்ண இருந்த ரூபாவை வேறு எதுக்காக யூஸ் பண்ணியிருந்திருப்பேன். இதிலேருந்து நான் கற்றுக்கிட்ட லெசன் என்னென்னா, பிடிஎஸ் ஃபோட்டோ இருக்கேன்னு எல்லாத்தையும் வாங்கிடக்கூடாது. கொஞ்சம் அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு வாங்கணும். இதில் ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, ஓக் ஒரு ஃபேஷன் மேகசின்னு எனக்கு அந்த கூகுள் சர்ச் அப்போ தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா நான் பார்க்கும்போது மேகசின் அப்படின்னு ஜென்ரிக்காக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் வாங்கினேன். எனக்கும் ஃபேஷனுக்கும் ரொம்ப தூரம் அப்படிங்கிறனால இது ஒரு ஃபேஷன் மேகசின்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மேகசின் ஃபுல்லாக ஜேகே ஃபோட்டோ எப்படி இருக்கும்? ஃபைனலாக என்ன கருத்து என்ன அப்படின்னா, டோன்ட் ஜட்ஜ் அ மர்ச் பை இட்ஸ் கவர். மர்ச்சில் வந்து நமக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோ இருக்கே அப்படின்னு சொல்லி வாங்கிடக்கூடாது. அது வந்து ஓகேவா, மணிக்கு ஒர்த்து தானா அப்படின்னு பார்த்துட்டு நீங்களும் வாங்குங்க. இந்த கருத்தோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் வாங்கி ஏன்டா வாங்கணும்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னா அது என்ன ப்ராடக்ட்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. அண்ட் என்னோடய ஸ்மால் பிஸ்னஸ் த கேபாப் ஷாப்புக்கும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுவே ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா பிக் தேங்க்யூ. இப்போது நான் போய் மறுபடியும் அந்த மேகசினை பார்த்து ஃபீல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், அன்யோங்.